இந்த மாதிரி பின்னு போட்டுட்டீங்கன்னா இந்த மாதிரி பிடிச்சிக்கும், மேட்சிங் ஆயிடும். மீன் பிடிப்போம் விளையாட்டு, இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். புரியுதுங்களா விளையாட்டுகள். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்கு மீன் இருக்கு பாருங்க, இந்த மாதிரி எப்படி நிறைய வார்த்தைகளை எழுதிட்டு நீங்க குவிச்சு போட்டுட்டு நீங்க என்ன பண்ணலாம், குழந்தைங்களுக்கு அப்படி கொடுத்துட்டு நீங்க திறனை வலுவூட்டுறதுக்கும் பயன்படுத்தலாம், கேம் ஆகும். ஏன்னா கொஞ்சம் மெச்சூர் சில்ட்ரன் இருக்கும்போது அது கொஞ்சம் பிரயோஜனமா இருக்கும். ஓகேங்களா? இப்ப முடிச்சு தூக்குவாங்க பாருங்க டீச்சர்ஸ். இப்ப பாருங்க, இப்ப யாருன்னா ஒரு டீச்சர் வாங்க, டீச்சர் ஒருத்தர் வாங்க, மத்தவங்க அப்படி நின்னுக்கோங்க. டீச்சர் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. அப்ப மாணவர்களுக்கு வந்து ஈடுபாடு வந்து அதிகமா இருக்கும், கவன சிதறல் ஏற்படாது. இங்க ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க பாருங்க, அதுல என்ன வார்த்தை எழுதப்பட்டிருக்கு சொல்லுங்க? டக், DUCK டக். அவனுக்கு அந்த கான்செப்ட கொண்டு போலன்னா கூட ஃபர்ஸ்ட் கேட்சிங் தி ஃபிஷ் அத மட்டும் விளையாட்டுகள்ல அவனுக்கு மனமகிழ்ச்சி உண்டாக்குற விதத்துல சொல்லுங்க. பாடப்பகுதி வரும்போது அந்த கற்றல் அடைவுத்திறனை அதை பண்ணிக்கோங்க. டீச்சர்ஸ் ஆள் ஒன்று எடுத்துட்டு அப்படியே லைன்ல நில்லுங்க டீச்சர். அப்படியே நிறுத்துங்க. ஒருத்தர் மட்டும் மேட்ச் ஆயிட்டு இல்லையா, அப்படியே பிடிச்சிக்கோங்க. இல்ல அது இருக்கிறது அது மனமகிழ்ச்சி வேணும், அதனால ஒன்றும் நார்மல் தான். கண்டென்ட் வேணும் நான் செய்கிறேன், எதுனாலும் பரவாயில்ல டீச்சர், கண்டென்ட் வேணாம். லைன் எடுத்துக்கோங்க டீச்சர். இந்த மாதிரி அவங்க கிட்ட கொடுத்து குழந்தைங்களுக்கு மீன், சாக்லேட் அந்த மாதிரினா தே ஆர் லைக்கிங் மோர். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி ஆர்வத்தில் அப்படி கொடுத்துட்டு நம்ம பண்ணும்போது இன்னும் வந்து கொஞ்சம் ரவுண்ட் ஸ்டேட் இல்ல செமி சர்க்கிள் மாதிரி வச்சுக்கிடுவோம். செமி சர்க்கிள் இப்படி வந்துருங்க, இப்படி வந்துருங்க.